ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 87 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர வெறித்தனமாக நருட்டோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். சரி, இது நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயா போவார். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நருட்டோவை ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணும். என்னையா ஓல்ட் மேன் இப்போவே நீ கூந்துட்டு அப்படின்னு சொல்லுவான். டே, இதெல்லாம் நீ தனிப்பட்ட முறையில் நீயா ஃபிகர் அவுட் பண்ணி தானே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். இதை கேட்ட நருட்டோ ரொம்பவுமே ட்ரிகர் ஆகிட்டு சரி இதை நானே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூனை வெடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு வந்து அந்த பொறுமைங்கிற விஷயம் இருக்காது. இப்போ பண்ண ஆரம்பிக்கிறோமா இப்போவே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இருப்பான். கிட்டத்தட்ட எந்த ஒரு வெறியோடவே பயங்கரமா அந்த பலூனை வெடிக்க வைக்கன்ட்டு பயங்கர ஷவுட் பண்ணுவான். கீப் ஆன் ட்ரைனிங் பாப் கோஸ் த வாட்டர் பலூன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா ஜிராயாவை காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாவே ரெஸ்ட் எடுத்து ரொம்பவுமே டயர்டாகி திரும்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் படுத்துட்டு இருப்பாரு. இந்த ஒரு இடத்துல நருட்டோனால இந்த ஒரு விஷயத்த முடிக்கவே முடியாம பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். ஏன் எனக்கு மட்டும் இது வர மாட்டேது அப்படின்ட்டு. ஏன்டா தம்பி முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு விருக்குன்னு எந்திரிப்பாரு ஜிராயா. எந்திரிச்சு பார்க்கும்போது நருட்டோ வந்துட்டு ஆல்மோஸ்டா நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இருந்தாலும் இந்த இடத்துல மெயினா டிப்ஸ் எல்லாம் கேட்பான். இந்த இடத்துல நருட்டோவை கூப்பிட்டு இங்க வா, நீ முதல்ல இதை ரொட்டேட் பண்ணு, வாட்டரை ரொட்டேட் பண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. சரின்ட்டு ரொட்டேட் பண்ணுவான். எந்த டைரக்ஷன்ல பண்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. லெஃப்ட் டைரக்ஷன்ல சொல்லுவான். சரி என் பக்கத்துல வான்னு சொல்லி அவனோட தலையில கையை வச்சு நீ ஆக்சுவலா ரைட் ரொட்டேஷனை சேர்ந்தவன். கிட்டத்தட்ட ஒரு மனுஷருக்கான அவனோட உடம்புக்குள்ள இந்த ஒரு சக்கராங்கிறது வந்து ரொட்டேட் ஆகிறதுனால தான் அந்த சக்கராங்கிற விஷயமே பாத்தீங்கன்னா உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினா வந்து அவங்க உடம்புக்குள்ள இருக்க அந்த பிசிக்கல் எனர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த இடத்துல ரெண்டு டைப் ஆஃப் மனுஷங்க இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் இருக்கும், ஒரு சிலருக்கு ரைட் ரொட்டேஷன் இருக்குங்கிற விஷயத்தான் சொல்லுவாரு. சரி, இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கீங்கன்னு நருட்டோ கேட்பான். உன்னோட ஹேர் க்ரோத்தை வச்சு தாண்டா அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவாரு. மெயின் இந்த ரைட் ரொட்டேஷன்ல இருக்கவங்க ரைட் ரொட்டேஷன் விட்டுட்டு லெஃப்ட் ரொட்டேஷன்லாம் பண்ணும்போது அந்த ஒரு மொமெண்டம்ங்கிறது வந்து கரெக்டா இருக்காது. அதனால தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வராது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. மெயினா இந்த ஹேர் க்ரோத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ரைட் சைடு வந்து ஹேர் க்ரோத் ஆச்சுன்னா இந்த ரைட் ரொட்டேஷன் தான் நீ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்து மேல நான் அவ்வளவோ அட்டென்ஷன் வச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயம்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஜிராயா வந்துட்டு உன்ன மாதிரி ஸ்டூபிடா இருக்கவன்லாம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் தாண்டா ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட நருட்டோ செம ட்ரிகர் ஆயிருப்பான். யாரை பார்த்து ஸ்டூபிடுங்க, கிட்டத்தட்ட நான் ஃபியூச்சர் ஹொக்காகே ஆக போறேன், என்னால இதை ஈஸியா மாஸ்டர் பண்ண முடியும், கிட்டத்தட்ட 3 நாள்ல இதை முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த ஒரு விஷயத்த கேட்ட ஜிராயா வந்துட்டு டேய் இது ஏ ரேங்க் லெவல்ல உள்ள ஒரு ஜுட்சுடா, இதை ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சதே 4th ஹொக்காகே தான். அவர் தான் இதை கிரியேட் பண்ணாரு. டோட்டலா இதை பர்ஃபெக்டா இந்த ஒரு ஜுட்சுவை பண்றக்கே அவருக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இதை கேட்ட நருட்டோல ரொம்பவுமே ஷாக் ஆவான். கிட்டத்தட்ட இந்த 4th ஹொக்காகே வந்து ஜீனியஸ்னு சொல்லாத ஆளே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட். சோ அப்படிப்பட்டவருக்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணுவான். ஜிராயா இந்த ஒரு ஜுட்சுவை கத்துக்கிறதுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. இந்த வாட்டர் பலூன்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சரிடா நம்ம டவுனுக்கு போலவா, நானும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ வந்து இது ஏ ரேங்க் லெவல் ஜுட்சு, அது மட்டும் இல்லாம செகண்ட் டிஃபிகல்ட் நின்ஜுட்சு அப்படிங்கிற விஷயத்துல யோசிச்சுட்டு 4th ஹொக்காகேக்கு 3 வருஷம் எடுத்துக்கிச்சா, இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும்னு மனசுல யோசிச்சுட்டு இல்ல நீங்க முன்னாடி போங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவான். சரியா தம்பி இதை ஓவர் டூ பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. இதுக்கப்புறம் நைட் ஆயிரும். டவுனுக்குள்ள ஜிராயா நடந்து போயிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல கூட நருட்டோ மேல ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கும். போற வழியில ஒரு கடையில இருந்து 2 லேடிஸ் வந்துட்டு இந்த ஸ்டாம்ப்ஸை பத்தி எல்லாம் காமிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. நீ தான் இந்த ஃபீமேல் சர்வீசஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சர்வீஸ் வேணுமான்லாம் பயங்கர இதா கேட்பாங்க. தலைவன் எப்பவும் போல அவர் வேலையை பார்க்க போயிடுவார். இதுக்கப்புறமா விடிஞ்சிரும். நருட்டோ அவன் ரூம்ல இருந்து தூங்கி எழுந்திரிச்சு வருவான். இந்த ஒரு பூனையை பார்த்துக்கங்க. இந்த ஒரு பூனை தான் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போது. கிட்டத்தட்ட டாய்லெட் எங்கன்னு கேட்டுட்டு பாத்தீங்கன்னா ரெடி ஆகி அவன் ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு வந்துருவான். இந்த ஒரு ஜுட்சுக்காக என்னால 3 வருஷம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பா அவ்வளோ நாள் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெறித்தனமா அந்த ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பான். திரும்ப நைட் ஆகும். ஜிராயா பண்ற வேலையை எப்பவும் போல பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப விடியும். அதுக்கப்புறம் நருட்டோ போய் ட்ரைனிங் வெறித்தனமா எடுக்க ஆரம்பிப்பான். நான் பெரிய ஸ்டேஜ்ல இருந்து டோட்டலா டிஃபரெண்டா தான் நான் அதை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிட்டு ட்ரைனிங் எடுப்பான். திரும்ப நைட் ஆகும். ஜிராயா வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் திரும்ப விடியும். ஜிராயா திரும்பி நருட்டோ மேல கையை போடுவாரு. அவரை தள்ளி விடலான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வாயில இருந்து வர நாத்தமே தாங்க முடியாது. கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஆல்கஹால் நாத்தமா இருக்கும். அவங்க ஒரு ஷெட்யூல் பேப்பரோட்ட கொடுத்துருப்பாங்களே அந்த லேடிஸ், அதை பாத்தீங்கன்னா கழுத்திலேயே மாட்டிட்டு தெரிவாரு. அந்த நாள் முடிய வைக்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு நருட்டோ பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு போவான். அவனால சாப்ஸ்டிக்ஸ் கூட ஒழுங்கா பிடிக்க
முடியாது. என்ன ரீசன்னாலனா இந்த ஒரு ஜுட்ஸுவை கத்துக்கிறதுக்காக இவன் எடுக்கிற அந்த ஹார்ட் கோரான ட்ரைனிங்னால இதை பத்தி ரொம்பவுமே டீப்பா திங்க் பண்ணிட்டு இருப்பான். பாத்ரூம்ல முதல் கொண்டு உட்காந்துட்டு இந்த இடத்துல ஃபிளஷ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். அது ஒரு மாதிரி ஸ்வில் ஆகும் தெரியுங்களா, அந்த நம்ம ஃபிளஷ் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தை பார்ப்பான். அதே மாதிரி ஒரு பூனை நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பூனை பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பலூனை வச்சு விளையாண்டு இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைட் டைரக்ஷன்ல வச்சு தட்டிட்டே இருக்க அந்த பிரஷர் மூலமாவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் பலூன் வந்து உடையும். இந்த இடத்துல நருட்டோக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஜிராயாவை திரும்பி வந்து பார்ப்பான். பார்த்தா இன்னும் தூங்கிட்டே இருப்பாரு. இந்த ஏதோ ஹெல்ப்பர் மாதிரி நினைச்சிட்டு எனக்கு தண்ணி கொண்டு வான்ட்டு கேட்பாரு. இதோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பலூனை உடச்சு அந்த இதில் இருக்க தண்ணியுமே வந்து மூஞ்சில படும் ஜிராயாவுக்கு. ஒரு வழியா நீ இதை கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயாவே ஆச்சரியப்படுவாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட மனுஷன் வந்து அந்த தூக்க கலக்கத்திலேயே தான் இருப்பாப்ல. ஒரு மாதிரி மிதப்பிலேயே தான் அலைவாப்ல. அதை எப்படி உடச்சேன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுன்னு சொல்லி ஜிராயா கேட்பாரு. நருட்டோவும் சரி இவர் கவனிக்கிறது போல இருக்குன்ட்டு பாத்தீங்கன்னா அந்த பலூனிலேயே கண்ணை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூனை வந்து உடச்சு காட்டுவான். இந்த இடத்துல ஜிராயா தூங்கி இருப்பாப்ல. இதை பார்த்த நருட்டோ செம காண்டாவான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஷாப்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல மெயினா சாரி கேட்பாரு அந்த இடத்துல தூங்குனதுக்கு. இதுக்கப்புறமா நான் ராத்திரி பகலா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அதனால தான் இவ்வளவு டயர்டா இருக்கேன்னு சொல்லுவாரு. நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த இடத்துல ஜிராயாவோட மனசுக்குள்ள ஓடுற விஷயம்னா கிட்டத்தட்ட அந்த பாலை லெஃப்ட் கையில பிடிச்சிட்டு ரைட் கையை யூஸ் பண்ணி அந்த சக்கரா பிரஷர் கொடுத்து அவன் உடச்சிருக்கான். உண்மையாம சொன்னா இது வந்து ஒரு வியர்ட் ஐடியா தான். இப்படிப்பட்ட ஒரு வியர்ட் கிட்ட இருந்து ஒரு வியர்ட் ஐடியா வரதும் சகஜம் தானே. இருந்தாலும் வியர்டா இருக்கதே நல்லது தான் போல இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாரு. இந்த இடத்துல மெயினா இதை நீ எப்படி சார்ஜ் காமிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நான் இதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்ட்டு அந்த பூனையை தூக்குவான். இதனால தான் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது. இந்த பூனை கிட்டத்தட்ட என் பாலை வச்சு விளையாண்டு இருந்துச்சு. அந்த பால் விளையாடும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கிட்டத்தட்ட அது முன்னாடி பின்னாடின்னு இப்படி மாத்தி மாத்தி தள்ளிட்டே இருக்கனால அந்த பலூனுக்குள்ள கிட்டத்தட்ட 2 ரொட்டேஷன் ஏற்படும். அது மூலமா பிரஷர் ஏற்பட்டு அது உடையும் அப்படிங்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பலூனை வெடிக்க வச்சு காட்டியிருப்பார் இல்லையா ஜிராயா, அந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸாம்பிளா சொல்லுவான். என்னன்னா ஜிராயாவோட பலூன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு பாயில் ஆகுற மாதிரி வந்து தெரியும். ஆனா நருட்டோவோடது ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் சுத்திட்டு இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் ரியலைஸ் பண்ணிட்டு நான் அந்த 2 டைரக்ஷன் கொடுக்கணும் அப்பதான் அது வந்து வெடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஜிராயா மெயினா இவனால ஒரு கையில பண்ண முடியலையாம் பரவாயில்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவான இன்னொரு வழி கண்டுபிடிச்சானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. மெயினா இந்த இடத்துல நருட்டோ அது ஓகே தானே அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அந்த பூனை இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா நான் இன்னொரு தடவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுட்டான்ல சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ கொஞ்சம் ட்ரம்பிள் ஆகிற விஷயத்த நோட் பண்ணிடுவாரு ஜிராயா. கிட்டத்தட்ட அவனோட சக்கரா பாயிண்ட்ஸுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரி, ஏன்னா ரொம்பவுமே அவனோட சக்கராவை யூஸ் பண்ணிருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு டிஃபிகல்ட்டான ஜுட்ஸு தானே. இதுக்கப்புறமா இந்த ஜுட்ஸுவோட ட்ரைனிங்கான செகண்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. இந்த இடத்துல நருட்டோனால ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த டைம் ஜிராயா என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஹார்டான பால் இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸ்டம்பர் பால், அந்த மாதிரியான பாலை வந்து கொடுப்பாரு. இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை வெடிக்க வச்சு காட்டுவாரு. போன டைம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ரொட்டேஷன் அண்ட் செகண்ட் ஸ்டெப்பா ஃபோர்ஸை பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு ஹார்ட் பால்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்காது இல்லையா, இது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸுங்கிறனால சக்கராவை வச்சு பண்றதுங்கிறது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஜிராயா சொல்லுவாரு. பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பான். இதுக்குன்னு இன்னொரு விதமான டெக்னிக் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது ஜிராயா வந்துட்டு நான் போய் என்னோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வரேன், ரிசர்ச்சை பார்க்குறேன் அப்படின்ட்டு போவாரு. இந்த ஒரு விஷயம் நருட்டோவை ட்ரிகர் பண்ணி விடும். யோ எங்கேயா போற நீ, நில்லையா எனக்கு ட்ரைனிங் ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு நீ செல்ஃப் லைன் பண்ணிக்க, உனக்கு நீ தான் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ரெஸ்பெக்டபிள் ஷினோபி மாதிரி நடந்துக்கடாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இல்லையா, நான் இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. நீங்க சொல்ற புரியுதான், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லுவான். இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு இங்கேயே வந்து உனக்கு சொல்லி கொடுக்கணும்னா எனக்கு காசு கொடு அப்படின்பாரு. இதை கேட்ட நருட்டோல செம ட்ரிகரா இருப்பான். யோ எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று பேச வேண்டியது, ஆனா அதை மட்டும் செஞ்சிடாத, ரெஸ்பெக்டபிள் ஷினோபியா இருக்கணும்னு சொல்ற, இதெல்லாம் நீ சொல்றதுக்கு தகுதி இருக்கா, பேராசை பிடிச்சவனே சொல்லிலாம் பயங்கரமா சத்தம் போடுவான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல நைட்டே ஆயிரும். இருந்தாலுமே தலைவன் ட்ரைனிங் எடுத்து ரொம்பவுமே முடியாம தான் படுத்து கிடப்பான். இதுக்கப்புறமா ராத்திரி பகலா நருட்டோ ட்ரைனிங் எடுக்கிற விஷயத்த பயங்கரமா காட்டுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அவனால சுத்தமாவே முடியாது. சரி இதை திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் எடுப்பான். இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஜிராயா வருவார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்ட்டு பாப்பான். ஜிராயா வந்துட்டு டவுனுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. நருட்டோ நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஜிராயா வந்துட்டு ஏன்னா நான் உனக்கு டீச்சரா, எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க டீச்சர் சொல்ற விஷயத்த கேட்டு ஒபேவா நடக்கணும்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. என்னதான் சொல்லுங்க, நருட்டோக்கு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா செம்ம காண்டேத்தும். சாப்பாடையும் போய் வாங்கிடுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் உன் டீச்சர்னு சொல்றாரு, ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லி தரதில்லை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இருப்பான் நருட்டோ. இந்த சீன்ல கிட்டத்தட்ட ஒரு
அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வாங்கி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான் நருட்டோ. ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பேரண்ட் சப்போர்ட் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சப்போர்ட்டுங்கிறது இருந்ததில்லை. எல்லாருமே தனியாக அவனை ஒதுக்கி வச்சு தானே பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அவனுக்கு வந்து ஒரு பர்சனோட ஹெல்ப் தேவைப்படுங்கிற எமோஷன் தான் அவன் மனசுக்குள்ளே இருக்கும். இதுக்கப்புறமா ஜிராயா டைம் வந்து கேட்டு பார்ப்பான், என்னோட ட்ரைனிங் அப்போ நீங்கள் என்னை சுற்றி ஏதாவது மூலையிலாவது உட்காருங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 13 வாரம் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வந்து ஹெல்ப்லெஸ் சைல்டு மாதிரி இருக்காத, நீ ஒரு நிஞ்சாடா, உனக்கான விஷயத்த நீயே தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். மெயினாக நான் அந்த ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் போய் பார்க்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லுவார். இதெல்லாம் கேட்ட நருட்டோவுக்கு கொஞ்சம் எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இருந்தாலுமே டோட்டலாக சிரிச்சுட்டு அவாய்ட் பண்ணிடுவான். சரி நீங்கள் போய் உங்கள் ரிசர்ச் ஒர்க்கே பாருங்க அப்படின்ட்டு ஜிராயா எப்பவும் போல அவரோட வேலையை பார்த்துட்டு நைட்டு வருவார். இந்த இடத்துல நருட்டோ ரொம்பவுமே கஷ்டப்படுற விஷயத்தையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நருட்டோ அவனோட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட அவனால் அந்த ஒரு பாலை வந்து பஸ்ட் பண்ணவே வைக்க முடியல. அதனாச்சும் ஃபீல் பண்ணுவான். அதே மாதிரி அவன் கையில் இருக்க வலியையும் அவனால் தாங்க முடியாது. இந்த ஒரு பெயினை வச்சு நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ட்டு அவனோட டோட்டல் சக்கராவை வந்து வெளியே கொண்டு வருவான். கொண்டு வந்து டோட்டல் ப்ரெஷர் கொடுத்து பார்ப்பான். இந்த இடத்துல பத்தலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுப்பான் அந்த ஃபோர்ஸை. இதனால பார்த்தீங்கன்னா அந்த பாலில் ஒரு பக்கம் மட்டும்தான் ஹோல்ஸ் விழுந்து காற்று வர ஆரம்பிக்கும். இதை பார்க்குற ஜிராயா வந்துட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸாக அந்த வேலையை முடிச்சுட்டு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாராட்டுவார். இருந்தாலுமே அதில் ஒரு சின்ன ஓட்ட தானே விழுந்துச்சு, உங்களை மாதிரி எனக்கு வெடிக்க வைக்க தெரியல அப்படின்னு சொல்லுவான். பரவாயில்ல, இதுவுமே ஒரு பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நருட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பையனும் அந்த மாதிரி அந்த ஐஸ்கிரீமை ஷேர் பண்ணி சாப்பிட்றது பார்த்தான் இல்லையா, அதே ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து ஜிராயா கொடுப்பாரு. இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சாப்பிடுவான். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்தையுமே காட்டுற விதம் வந்து அந்த சீன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஜிராயா கேட்பாரு. ஓகே அப்படின்பா நருட்டோ. உன்னோட ரைட் ஹேண்டை காட்டு அப்படின்பா ஜிராயா. நருட்டோவும் காட்டுவான். இந்த இடத்துல நருட்டோவோட உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கை ட்ரா பண்ணுவார். இது என்ன அப்படின்னு நருட்டோ கேட்பான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 持って吸ったコーラさ、破れかぶれのやぶいさが